நிறைய பேரு நெத்தி வேர்வை நிலத்துன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. நீங்க சம்பாதிக்க பணம் வட்டின்னு வட்டிக்கே போகுது. இதுல வேற குழு. இந்த குழுவுக்கு பணம் கட்டுறதுக்கு அவங்க படுற பாடு பரிதாபமா இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணத்தை எவனோ ஒருத்தன் ஏசி ரூம்ல உட்கார்ந்து அனுபவிக்கான். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறத வட்டிக்கு கொடுக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஞானத்தோட வாழ்க்கை வாழணுங்க. கடன் வாங்குறதுக்கு நீங்க பயப்படணுங்க. 1000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கு 1001 தடவை யோசனை பண்ணி கடன் வாங்கணுங்க. இப்படி யோசிக்காம குடும்பம் நடந்ததுதான் நிறைய குடும்பம் கஷ்டப்படுது. உங்களால பிள்ளைகளும் கஷ்டப்படுது. கவலைப்படாதீங்க, ஏசப்பா எல்லாத்தையும் மாத்த போறாங்க. ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாங்க. இனிமேல் உங்க உழைப்ப அந்நியன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. உங்க உழைப்ப நீங்களும் உங்க பிள்ளைகளும் சாப்பிடுவீங்க. இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். பெருமைக்காக எதையும் செய்யாதீங்க. நிறைய பேர் இந்த பெருமைனாலதான் கடல்ல மாட்டிக்கிடுதாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் வேணும். பெருமை உள்ளவங்களுக்கு கடவுளே எதிரியா வருவாங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு மன இறங்கி அற்புதம் செஞ்சுட்டாங்க. வாங்குற சம்பளத்துல கொஞ்சமாவது சேமிக்க பழகுங்க. கொஞ்சம் பணத்தை சம்பாதிங்க. அந்த பணமே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும். நீங்க கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிம்மதியா வாழறதுக்கு உண்டான வழியே பாட்டி சொல்லியிருக்கேன். பாட்டி சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க.